இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழூடாக. இன்றைய தலைப்பு பகுதி என்ன விடயமாக இருக்க போறது என்றால், இந்த வாசிப்பு என்கிற ஒரு விடயம் இன்றைய காலத்திலே ஒரு என்ன சொல்வது, இல்லாமல் போய்விட்டது அல்லது அருகிவிட்டது. வாசிப்பு என்பது மெத்த போக்கிலே இருக்கிறது என்கிற ஒரு விடயப்பிறப்பை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். ஏனென்றால் இன்றைய நடைமுறைகளிலே பார்க்கின்ற பொழுது தெரிகிறது எத்தனை பேர் நாங்கள் வாசிக்கிறோம் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த விடயத்தை கரப்பொருளாக எடுத்து இன்றைய நாளிலே நாங்கள் கதைக்கலாம் என்று சிந்தித்திருக்கிறோம். என்ன காரணம் என்றால், இன்றைய நவீனத்தினுடைய வருகை, அதாவது நவீன நுட்பங்களுடைய வருகை, அதே போன்று நவீன நவீன சாதனங்களான தொலைபேசிகளாக இருக்கட்டும் அல்லது லேப்டாப்புகளாக இருக்கட்டும், கணினிகளாக இருக்கட்டும், இன்றைய சாதனங்களுடைய வருகைகள் கூட இந்த வாசிப்பை கொஞ்சம் முடக்கிவிட்டது என்றே, கொஞ்சம் எல்லாம் நிறையவே முடக்கிவிட்டது என்பதை சொல்லலாம். என்றால் வாசிப்பு என்பது அரிது. இன்று வாசிக்கிறவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால், வீட்டிலே கொஞ்சம் ஓய்வூதியம் பெற்று வீட்டிலே ஓய்வாக இருக்கின்ற முதியவர்கள் தான் அதிகமாக இன்று வாசிப்புக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குகிறார்கள். அவர்களும் கொஞ்சம் தான் நேரத்தை ஒதுக்குகிறார்கள் என்றால் அவர்கள் கூட இன்று நவீன சாதனங்களை இயக்க தொடங்கிவிட்டார்கள். இன்று பல முதியவர்களை பார்த்தால் தெரியும், அவர்கள் தங்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் அனுப்பியிருப்பார்கள் செல்லிட தொலைபேசிகள், அல்லது இங்கு இருக்கின்ற பிள்ளைகள் கூட வேண்டி கொடுத்திருப்பார்கள். அவருடைய பொழுதுபோக்காகவே இந்த செல்லிட தொலைபேசி தான் இருக்கிறது. அதிலே முதல்ல இன்றைய தகவல்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பட்டன்களை அமைத்து யூடியூப்லோ சரி, ஃபேஸ்புக்லோ சரி, சமூக வலைத்தளங்களோ சரி, அல்லது தங்களுக்கு பிடித்தமான வலைத்தளங்களினூடாக செய்திகளை பார்க்கிறார்கள். வீடியோ காட்சிகளூடாக அதை உணர்ந்து கொள்கிறார்கள். பத்திரிகைகள் என்பது அவர்களுக்கும் கூட அவசியமற்ற விடயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. வாசிப்பு என்பது, பத்திரிகைகள் வெளியிடப்பட்டாலும் வாசிப்பு என்பது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பது ஒரு அரிதான விடயமாகவே நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முன்னைய காலங்களிலே வாசிக சாலை என்கிற ஒரு சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள் அதிகமாக. இன்றும் இந்த வாசிக சாலைகள் என்று சொன்னால் கூட அதை நாங்கள் மன்றங்கள், அமைப்புகள் அல்லது கலாமன்றம் அப்படின்னு தான் சொல்லுவோம். வாசிக சாலை என்கிற ஒரு அந்த சொல்லியே நாங்கள் பயன்படுத்துவது இன்றைய காலத்திலே குறைவு. உண்மையிலே அன்றைய காலத்தில் இந்த வாசிக சாலை என்ற சொல்லுத்தான் பிரபஞ்சமாக இருந்தது. வாசிப்புக்கான ஒரு என்ன சொல்வது ஆலை, அதாவது வாசிப்புக்கான ஒரு நிலையம் என்பதுதான் அதனுடைய அந்த முன்னைய காலத்திலே அது கொண்டு வரப்பட்ட விடயமே. வாசிக சாலை என்றால் நாங்கள் அந்த இடத்திலே போய் ஒரு வாசிப்பை பெருக்கிக் கொள்வதற்கான, வாசிப்பு கற்றுக்கொள்வதற்கான ஒரு இடமாக பார்க்கப்பட்டது ஆரம்ப காலங்களிலே. அங்கே ஒரு என்ன சொல்வது, ஒரு மேசையிலே 4-5 பத்திரிகைகள், இன்றைய நாளிலே வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளை அங்கே வைத்திருப்பார்கள். அதாவது 4 பத்திரிகைகள் வெளியாக இருக்கிறதுனால் 4 பத்திரிகையும் அவர்கள் வைத்திருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் பொழுதுபோக்கான முன்னைய காலத்தினுடைய வார பத்திரிகைகளும் அங்கே இருக்கும், அல்லது சிறு பிள்ளைகளுக்கான கதை தொகுப்புகள் உள்ள புத்தகங்கள் எல்லாம் இருக்கும். இந்த அமுலிமாமா புத்தகங்கள் அல்லது ராணி காமிக்ஸ், அந்த அமுலிமாமா புத்தகங்கள் அல்லது மாயாவின் கதைகள் போன்ற மாயாயல கதைகள் போன்ற புத்தகங்கள் எல்லாம் அங்கே வைத்திருப்பார்கள். என்ன காரணம் என்றால், குழந்தைகளும் வாசிப்பிலே ஈடுபட வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே காலை வேளையிலே முதலாவது வேலை முன்னைய காலத்தில் இருந்தவர்கள், பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் எல்லோரும் செய்கின்ற விடயம், ஒரு முதியவர் அல்லது ஒரு இளமாள் கூட அல்லது தொழிலுக்கு செல்வர் கூட முதல் வாசிக சாலையை சென்று பத்திரிகையில் என்ன விடயம், நாட்டு நடப்பை அறிந்து கொள்வதற்காக முதலே பத்திரிகைகளை தான் பார்த்துக் கொள்வார்கள். அடுத்த கட்டம் தான் இந்த ஒரு செயலையும் செய்வார்கள். அவை நாங்கள் அதன் ஊடாக வாசிப்பை, அதாவது இன்றும் நாங்கள் அறிகிறோம். நீங்கள் சொல்லலாம், நொடிக்கு நொடி உடனடியாக நாங்கள் அந்த பத்திரிகையை போய் பார்த்து செய்தி அறியும் போது நாங்கள் எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு எல்லாம் உடனடியாக பார்க்கிறோம். அதாவது ஒரு வினாடிக்குள்ள பார்க்கிறோம். இதுல என்ன குறைஞ்சி விட்டோம் நாங்கள், இதெல்லாம் நடக்குதான் என்று கேட்கலாம். ஆனால் நடக்கிறது இல்லை என்று இல்லை. ஆனால் எங்களுடைய வாசிப்பு எவ்வளவு தூரம் அதில் இருக்கிறது என்பதுதான் இங்கே சொல்ல வேண்டும். இந்த நுனிப்புல் மேய்வதன் போன்றுதான் இன்றைய வாசிப்பு இருக்கிறது. எங்களுக்கு நுனிப்புல் என்றால் என்னன்னு சொல்லுவாங்க, மேலோட்டமாக ஏதோ தெரிந்து கொண்டோம் அறிந்து கொண்டோம் என்பதுதான் விடயம். வாசிப்பு என்பதை நாங்கள் சரியாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை. அதனால் தான் நாங்கள் பல உச்சரிப்பு பிழைகளை விடுகின்றோம். கதைக்கின்ற பொழுதோ, பேசுகின்ற பொழுதோ, வாசிக்கின்ற பொழுதோ அல்லது ஒரு நிகழ்வின் பொழுதோ நாங்கள் இந்த ல ல இல் இல் என்ற உச்சரிப்புகள் அல்லது நாங்கள் சொல்லுகின்ற உச்சரிப்புகளே இந்த பலருடைய தமிழ் உச்சரிப்புகள் தமிழா என்று சிந்திக்கின்ற அளவிலே அல்லது கருத்து மாற்றங்களை கொண்டு வருகின்ற சொற்களாக அமைந்திருக்கிறது. சில பேர் வாசிக்கின்ற சொற்களை, உதாரணத்துக்கு நான் உட்பட என்று சொல்லிக்கொள்ளலாம், முடிந்தவரை நான் அதை தவிர்க்கத்தான் பார்க்கிறேன். முடிந்தவரை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் பலருடைய இன்றைய பேச்சு, இன்றைய பிள்ளைகளுடைய கதைகள் அல்லது அவர்களுடைய சொற்கள் அல்லது அவர்கள் நிகழ்விலே பேசுகின்ற பொழுது அல்லது ஒரு அறிக்கையிடல் செய்தி வாசிக்கும் பொழுது பல விடைகளை விடுகிறார்கள். நீளம் என்கின்ற ஒரு நீளமான என்பதை நீளமான என்று சொல்லுகின்ற நிலைமைகள் எல்லாம் இருக்கிறது. தெளிவான என்றால் தெளிவான என்று சொல்லுகின்ற அந்த லீ ல அகர லகல என்ற அந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்கிறது இன்றைய காலத்தில். இதெல்லாம் காரணம் என்ன? நாங்கள் சிறு வயதிலேயே வாசிப்புக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை முன்னைய காலங்களிலே எந்த நேரமே புத்தகத்தை படி வாசி என்றுதான் சொல்வார்கள். அவர்களை உரத்தாக வாசிக்கணும். பெற்றோர்களுக்கு படிக்கிறார்கள் என்று அவர்கள் உணர வைக்க வேண்டும். உரத்தாக வாசிப்பார்கள். சரி பிள்ளைகள் இருந்தால் அங்கே இருக்கின்ற பெரியவர்களோ சரி அல்லது படித்தவர்களோ சரி அப்பா அம்மா கூட திருத்திக் கொள்வார்கள்.
ஆனால் இன்று பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது எப்படி படிக்கிறார்கள்? செல்ல தொலைபேசியை பார்த்தபடி அப்படியே படிக்கிறார்கள். அது பாடசாலையில் ஆசிரியர் சொல்லித் தருவது அப்படியே வந்து ஒப்புவிக்கிறார்கள். இதுதான் நடக்கிறது. படிக்கின்ற பொழுது கூட, மனப்பாடம் செய்கின்ற பொழுது கூட சரியா மனப்பாடம் செய்வதில்லை. ஏதோ அதுல இருக்கிற சொல்லை பாடமாக்கி எழுதினால் சரி என்கிற ஒரு விடயப்பரப்பு தான் இந்த பலரிடம் இருக்கிறது. அதனால் இந்த வாசிப்பு பழக்கம் என்பது இல்லை, அறவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்ற ஒரு கவலை நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், வாசிப்பு இல்லாவிட்டால் எல்லாம் நடக்கிறது, எல்லா செயற்பாடும் இருக்கிறதா என்று. ஆனால் எங்களுடைய மொழிக்கான பற்று இங்கே குறைந்து போகிறது. அது எங்களுடைய மொழியை சரியாக நாங்கள் வளர்க்க முடியாத நிலை இருக்கிறது. நாங்கள் முதுமொழி, மூத்த மொழி, செம்மொழி என்றெல்லாம் சொன்னால் காணாது. அதை வளர்ப்பதற்கு அல்லது எதிர்கால சந்தைக்கு கடத்துவதற்கு இந்த ஊடகமாக இருப்பது அந்த வாசிப்பு என்கிற ஒரு கருவிதான். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இல்லையா திவ்யா? நிச்சயமாக அண்ணா, உண்மையிலேயே இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டு நவீன யுகம் என்று மார்த்தட்டி கொண்டு இந்த தொழில்நுட்ப மோகங்களுக்கு உட்பட்ட நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், வாசிப்பு என்ற ஒரு பழக்கத்தையே மறந்து விட்டோம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். உண்மையிலேயே ஒரு புத்தகத்தை தலை குனிந்து படிக்கும் பொழுது நாளை நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் அந்த புத்தகத்திலிருந்து அறிவு வளர்ச்சியாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களாக இருக்கட்டும், அல்லது துசியனா குறிப்பிட்டிருப்பது போல ஒரு எங்களினுடைய கருத்து பரிமாற்றத்திலே ஊடாடக்கூடிய இந்த மொழியை செம்மையாக திருத்தமாக பேசுவதற்குரிய அடிப்படையையே இந்த வாசிப்பு தான் வழங்குகின்றது. இந்த வாசிப்பு தன்மை குறைந்ததனால் இன்றைக்கு இந்த குழந்தைகளினுடைய கல்வி அறிவு வீதமும் கூட குறைவடைந்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள், 1000 சிறைச்சாலைகளை மூடக்கூடிய ஒரு வல்லமை ஒரு நூலகத்திற்கு இருக்கிறது என்று. உண்மையிலேயே இந்த வாசிப்பினால் வளர்ந்த பெரியவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்திலே நிறைய விடயங்கள் கேட்டிருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களை பார்த்து வியந்த தருணங்கள் கூட இருக்கிறது. ஆனால் நாங்கள் இந்த வாசிப்பின் மகத்துவத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம்? இன்றைக்கு பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், அல்லது பாடசாலைகளாக இருக்கலாம். இன்றைக்கு அந்த நூலகங்கள் வெறுமனே ஒரு தனித்து விடப்பட்ட இடங்களாக இருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் நூலகங்களுக்கு செல்வதில்லை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தகவல்களை வழங்கக்கூடிய, அதாவது கைக்குள்ளே எங்களுக்குடைய உலகளாவிய தகவல்களை வழங்கக்கூடிய கையடக்க தொலைபேசிகள் வந்துவிட்ட பின்னர் நாங்கள் அதற்குள்ளேயே எங்களுடைய வாழ்க்கையை முடக்கிவிடக்கூடிய தன்மையில் மாறிவிட்டோம். அதனால் எங்களுக்கான நேரம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், நவீன யுகம் வளர்ந்து விட்டது, இன்றைக்கு நாங்கள் அம்மியில் அரைக்க தேவையில்லை, மிக்சி வந்துட்டு டைம் குறைஞ்சு தானே இருக்கணும். ஆனால் எங்களுக்கு இப்போ தான் டைம் காணாமல் இருக்குது. ஒரு வேலைக்கு போகிறதுண்டா கூட எங்களுக்கு இந்த பைக்கெல்லாம் வந்துட்டுது, ஆனால் அப்பையும் நாங்கள் பிந்தி தான் போகிறோம். ஏனென்று சொல்லி ஆய்வுகள முடிவுகளை பார்க்கும் பொழுது இந்த தொலைபேசியினுடைய பாவனை வந்து அதிகரித்து விட்டது. அதனால எங்களை செம்மையிடக்கூடிய விடயங்களை அல்லது எங்களை செப்பனிடக்கூடிய விடயங்களை நாங்கள் தேடி செல்வதில்லை. இந்த புத்தகங்கள் வந்து இன்றைக்கு தனித்திருக்கின்றன. ஒவ்வொரு ராக்கைகளிலையும் புத்தகங்கள் என்ன செய்து கொண்டிருக்குதுன்னா, தன்னை தூக்குங்கோ, தன்னையும் தூசு தட்டுங்கோ, தன்னையும் எடுத்து பாருங்கோ, நான் உங்களுக்கு சமையல் சொல்லி தரணுமோ சொல்லித்தரேன், அறிவியல் விஷயம் என்னட்ட வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கோ என்று பல்வேறு விடயங்கள் என்ன வேணுமோ அத்தனைக்கும் பல்வேறு புத்தகங்கள் இன்றைக்கு ராக்கைகளில் தூங்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் அதை தட்டி எழுப்புவதும் இல்லை, அதை தூசு தட்டுவதும் இல்லை. முன்னமெல்லாம் எனக்கே ஒரு பழக்கம் இருந்தது, வீட்டில் நூலகம் வைத்திருக்கிற பழக்கம். முன்னம் அம்மா ஒரு கொஞ்சம் காசு தந்தா கூட சின்னனா இந்த கதை புத்தகங்கள், அந்த படமெல்லாம் நல்லா இருக்கிற படங்கள் கூட இருக்கிற புத்தகமாக கதை புத்தகமாக அந்த காக்கையும் இதுக்கும் பல புத்தகங்களை வாங்கி ஒரு தனி நூலகத்தை செய்யக்கூடிய ஆர்வம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிக்கக்கூடிய தன்மையை கூட நாங்கள் இழந்து விட்டோம். ஆகவே இந்த வாசி யாசி யோசி என்று கூறுவார்கள். வாசித்த விடயங்களை நாங்கள் யாசிக்க வேண்டும், அதன் பின்னர் யோசித்து செயற்பட வேண்டும். ஆகவே இந்த வாசிப்பு என்பது ஒரு மனிதனை முழு மனிதனாக்கக்கூடிய விடயம் என்பதனால் இந்த வாசிப்பு ஒருவரிடத்திய கருத்து செறிவையும் ஒரு மொழியினுடைய திறமையையும் அந்த மொழியின் வளப்படுத்தலையும் ஒருவனுடைய வாழ்க்கை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு எங்களினுடைய வாழ்க்கையை மேலும் செம்மைப்படுத்தக்கூடிய விடயத்தையும் இந்த வாசிப்புகள் வழங்குகின்றன. ஆகவே இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற நூலகங்களை பயன்படுத்த தொடங்குவோம். முடிந்தால் ஒரு மாதத்திற்கு ஒரு புத்தகத்தையாவது வாசிக்க தொடங்குவோம் என்பதனை தான் இன்றைய நாளுக்குரிய வணக்கம் தமிழொலியினுடைய கோரிக்கையாக விடுத்து நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நன்றி நேயர்களே.